இந்த படத்தில் பர்டிகுலராக ரொம்ப பரிச்சயமான கதாபாத்திரங்கள் எல்லாமே ரொம்ப ஓல்டராக காட்டியிருந்தார் டேரக்டர். எனக்கு எல்லாத்தோட கெட்டப்புமே எனக்கு அப்படி தான் இருந்தது. இப்போ நீங்களே நான் இதுக்கு முந்தைய படங்களை விட இதில் நான் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறதா இருக்கட்டும், அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறதா இருக்கட்டும், ரொம்ப ஓல்டராக காட்டுற மாதிரி. கேஎஸ் ரவிக்குமார் சாரும் அவர் நேச்சுரலாக இருக்கிறத விட ஒரு ஓல்டராக இருக்குது. எம்எஸ் பாஸ்கர்லாம் நான் எனக்கு சத்தியமா படம் முடிகிற வரைக்கும் எனக்கு தெரியல. ட்ரெய்லர்ல எனக்கும் தெரியல, எனக்கு புரியவே இல்லை அவரை. அப்புறம் யாரோ ஒரு இன்டர்வியூல பேசும்போது தான் எம்எஸ் பாஸ்கர் சார் கூட வெளியே ஆளுகளுக்கு தெரியாத அளவுக்கு மேக்கப் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், ஐயோயோ இதுதான் இருக்குமோ அப்படின்னு. படம் பார்க்கும்போது தென் ஐ காட் இட். அப்புறம் பாஸ்கர் அண்ணா நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அப்போ உங்களுக்கு எம்எஸ் பாஸ்கர் சார் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் தெரியாதா இந்த படத்தில் ஒரு அவர் இருக்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு 8 நாள் தானே. ஓகே, அந்த டைம்ல அவருக்கும் உங்களோட ஒண்ணுமே இல்லை எனக்கு தெரியவே தெரியாது அவரெல்லாம் இருக்கிறது. நிறைய ஆக்டர்ஸ் வந்ததெல்லாம் என்னோட காம்பினேஷன் இல்லாதவங்க எல்லாமே நான் ஸ்க்ரீனில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இருக்காங்கன்னு.